வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். வடசென்னை மூத்த பத்திரிகையாளர் கி. மணிவாசகம் ஏற்பாட்டில் சாத்துமா நகர் ஆன்மீக சமூக சேவை சங்கத்தின் 22ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவி மற்றும் பொது மருத்துவம் முகாம் திருவெற்றியூர் சாத்துமா நகரில் செயல்பட்டு வரும் சாத்துமா நகர் ஐயப்பன் பக்த ஜன சபாவின் 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் சாத்துமா நகர் ஆன்மீக சமூக சேவை சங்கத்தின் 22ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று 27/12/2025 காலை திருவெற்றியூர் சாத்துமா நகர் கிராம தெருவில் அமைந்துள்ள மெட்ராஸ் தமிழ் மிஷன் அரசு நிதி உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் சாத்துமா நகர் ஸ்ரீ ஐயப்ப பக்த ஜனசபா மற்றும் ஆன்மீக சமூக சேவை சங்கத்தின் தலைவரும் ஒருங்கிணைந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில பொருளாளருமான நிருபர் கி. மணிவாசகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர், குரோம்பேட்டை மற்றும் அம்பத்தூர் ஆகிய இடங்களில் டாக்டர் டிபிடி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் மேலாண்மை இயக்குநர்களாக கொண்டு செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் சூப்பர்வைசர் சிவபாலன் ஒருங்கிணைப்பில் டாக்டர் திவ்யா தலைமையில் நர்சிங் சூப்பர்வைசர் சுகந்தி உள்ளிட்ட 10 செவிலியர்களுடன் நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு மற்றும் கொலஸ்ட்ரால், கிட்னி செயல்பாடு, சிபிசி, இசிஜி மற்றும் உயர் இரத்த அழுத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. மேலும் தேவைப்பட்டவர்களுக்கு இலவச மாத்திரை மற்றும் மருந்துகள் வழங்கினார்கள். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார்கள். மேலும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் டிபிடி சத்யகுமார் 100 பெண்களுக்கு புடவையும், திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வை. அருள்தாசன் 50 பேருக்கு புடவையும், திமுக வர்த்தக அணி மாவட்ட அமைப்பாளர் லயன் வி. தியாகராஜன் 50 பேருக்கு போர்வையுடன், பாஜக பொதுச் செயலாளர் மாத்தூர் M.A. குமரன் 25 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு நல உதவியாக வழங்கினார்கள். தொடர்ந்து 500 பேருக்கு மதியம் அன்னதானமாக வெஜிடபிள் பிரியாணி வழங்கினார்கள்.